வெல்கம் டு ஜுபைல் ஸ்டோரிஸ். எல்லோரும் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்களா? இது பார்ட் 2 வீடியோ. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மிக்கல், ஆட்டு உரல், தேங்காய் திருவி இதெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சுல்ல. அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மியூசியத்துக்குள்ளே என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜுக்குள்ளே பக்காவாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி மியூசியம்க்கெல்லாம் போய் பார்க்குறது, அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறது, பசங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸை கொடுக்கும். நான் என்னோடய பசங்களுக்கு எப்போவுமே இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ எனக்கு இந்த இடம் பர்ஸ்னலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைட் செட்டிங் எல்லாமே ஒவ்வொரு அனிமல் பக்கத்துலேயுமே இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரு அமைதியான இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு மனசில் ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது பழைய சவுதி அரேபியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரெப்ளிக்காவாக இருந்துச்சு. சவுதி அரேபியாவோட மொத்த செட்டப்பையும் இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இங்கே தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அவங்களோட எல்லா லைஃப் ஸ்டைலுமே இந்த இடத்துல ஒரு மாடலாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மியூசியமில் ரொம்ப பெரிய ஹைலைட்டே இந்த கார்ஸ் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த இடம். இது 3rd ஃப்ளோரில் இருக்குது இந்த கார் மியூசியம். அந்த விண்டேஜ் ஸ்டைல் கார்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அப்படி பளிச்சுன்னு மின்னுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு காரையாக போய் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த பிளாக் கார் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ அவளுக்கு எல்லா காருமே பிடிச்சிருந்தது. எல்லா கார்லேயும் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. மியூசியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட் கேலரிலாம் இருந்துச்சு. என் பையனுக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் ஒன்றா பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் என்ன மாதிரி ட்ராயிங், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தான். சத்தியமாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். உள்ளே நிறைய ஷாப்பெல்லாம் இருந்துச்சு. சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ்ஸு, ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்க்குறதுக்கும் வச்சுருந்தாங்க. சில விஷயங்கள் சேலுக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்றா போய் பார்க்கலாம். இதெல்லாம் சவுதி அரேபியாவோட ஓல்டு கரன்சி போல் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வெளியே வந்தோம். வெளியே இந்த பார்க் இருந்துச்சு. அன்றைக்கி யாருமே இல்லையா, இந்த பார்க்கோட ஓனர்ஸ் நாங்கள் தாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய பசங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபேமிலியோடு விசிட் பண்ணி பாருங்கள். பசங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.